ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, தட்டுப்பாட்டை தவிர்க்க நடவடிக்கை. நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. டீசல் விலை உயர்ந்த போதிலும் பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை. கச்சா எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி. ஈரான் போர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவிப்பு. கொழும்பு மற்றும் கம்பஹாவின் சில பகுதிகளில் மின்தடை. குருக்கள் மடம் மனித புதைகுழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணி மார்ச் 30 ஆரம்பம். மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கும் வெப்பநிலை. மீண்டும் துருக்கியை அதிர வைத்த ஈரானின் ஏவுகணைகள். அவசரமாக மூடப்பட்ட அமெரிக்க தூதரகம். போருக்கு மத்தியில் திடீரென புடினை தொடர்பு கொண்ட ட்ரம்ப். படிப்படியாக குறையப் போகும் மின் கட்டணம். வெளியாகியுள்ள அதிரடி அறிவிப்பு. நைனாதீவில் கத்திக்கூத்து, ஒருவர் உயிரிழப்பு. வாளுடன் இளைஞனை துரத்தி சென்ற நபரால் பரபரப்பு. யாழில் உள்ள பள்ளிவாசலுக்குள் தொழுகை இடம்பெற்ற போது சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் விரிவடைந்து வரும் போர் சூழல் காரணமாக இலங்கையின் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் வரும் மாதங்களில் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தடைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகின்றது. உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் 20% கையாளும் முக்கிய கடல் வழியான கோமோஸ் நீரிணையூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போர் பாதுகாப்பிற்கான கடல்சார் மதிப்பீட்டு பிரீமியம் அதிகரித்து வருகின்றன. சில சந்தர்ப்பங்களில் 1000% அதிகமாக இந்த முக்கியமான கடல்சார் பாதை வழியாக எரிசக்தியை நகர்த்துவதற்கான செலவை வியத்தகு முறையில் அதிகரிக்கின்றன என்று ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. சரக்கு கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் மதிப்பு குறைப்பு காரணமாக உள்ளூர் சந்தையில் விலைகள் ஏற்கனவே 5 முதல் 10% அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை அனுமதிப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை ஒரு அமெரிக்க டாலருக்கு 311 செலுத்தியுள்ளோம். கடந்த வெள்ளிக்கிழமை 312 செலுத்தியுள்ளோம். இந்த வாரம் இது மேலும் அதிகரிக்கக்கூடும். கூடுதலாக வளைகுடாவில் மோதல்கள் விரிவடைந்தால் அதிக சரக்கு கட்டணங்களை நாங்கள் ஏற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை சீனி, பருப்பு, வெங்காயம், டென்மீன் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பெரும்பாலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கின்றது. இந்த இறக்குமதிகள் முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து பெறப்படுகின்றன. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையிலான உணவு பாதுகாப்பு குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியிருந்தது. பயறு, உளுந்து மற்றும் தட்டைப்பயிறு உள்ளிட்ட 6 வகையான தானியங்களின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தேவை குறித்த அறிக்கையை அமைச்சர் கோரியுள்ளதாகவும் ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 293 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 24 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 317 ரூபாவாக அமைந்துள்ளது. 340 ரூபாயாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை 25 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 365 ரூபாவாக அமைந்துள்ளது. 281 ரூபாயாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் ஒன்றின் விலை 22 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 303 ரூபாயாக அமைந்துள்ளது. 329 ரூபாயாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 4 லீட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 353 ரூபாயாக அமைந்துள்ளது. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 13 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 195 ரூபாவாக அமைந்துள்ளது. இதே நேரம் ஐஓசி நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட விலை திருத்தத்திற்கு சமாந்தரமாக தமது விலைகளை திருத்தம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை உயர்ந்த போதிலும் அது பேருந்து கட்டண திருத்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிரண்டா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போதைய கட்டணங்களே அவ்வாறு நடைமுறையில் இருக்கும் என்றும் கலாநிதி நிலான் மிரண்டா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் ஓட்டோ டீசல் 22 ரூபாவினாலும் 1 லிட்டர் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவினாலும் அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசியாவில் இன்று அதிகாலை வர்த்தகத்தில் உலகளாவிய கச்சா எண்ணெயின் விலைகள் சரிந்துள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 8.5% சரிந்து ஒரு பீப்பாய் $92.5 காணப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலும் கச்சா எண்ணெய் விலை சுமார் 9% சரிந்து ஒரு பீப்பாய் $88.6 அமைந்துள்ளது. இருப்பினும் மோதல் தொடங்கிய காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த விலைகள் இன்னும் சுமார் 30% அதிகமாகவே உள்ளன. போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த கருத்துக்களை தொடர்ந்து இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலை சரிந்ததன் காரணமாக ஆசிய சந்தைகள் ஊக்கமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானின் நிக்கியை 225 குறியீடு 2.8% உயர்ந்துள்ளதுடன் தென்கொரியாவின் கோஸ்பி பங்கு சந்தை 5% அதிகமாக உயர்ந்துள்ளது. கொழும்பு 9, 14 மற்றும் கம்பஹாவின் சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார தொழிற்சங்கங்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக இந்த மின் தடைகள் வழமைக்கு கொண்டு வருவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைத்த பின்னர் நிறுவப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு ஊழியர்களை இணைக்கும் போது முறையான நியமன கடிதங்களை வழங்காமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று மாலை 3 மணிக்கு தொடங்கியிருந்தது. இது 24 மணி நேரம் தொடரும் என இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மின்சார சபையை ரத்து செய்து புதிய நிறுவனங்களின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகளில் எந்தவொரு சிக்கலும் ஏற்படாது என இலங்கை மின்சார சபை மாற்றத்திற்கான பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோஷனத் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிட்ட நேரத்தை விட விரைவாக ஈரான் போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். CBS நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போதே போர் பெரும்பாலும் முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் கடற்படை, விமானப்படை அல்லது தகவல் தொடர்பு வசதிகள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தற்போது அவர்களின் ஏவுகணைகள் சிதறடிக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக CBS நியூஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு குருக்கள்மடம் மனித புதைக்குழி 1ஆம் கட்ட அகழ்வு பணி மார்ச் 30ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். கடந்த 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் ஜாத்திரை முடிவுக்கு வந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள்மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குருக்கள்மடம் மனித புதைக்குழி 1ஆம் கட்ட அகழ்வு பணி மார்ச் 30ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக வழக்கின் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். மேல் மாகாணம், சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பம் அவதானிப்பு செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறும் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதோ அல்லது செயற்பாடுகளில் ஈடுபடுவதோ சோர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதிகப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தசைப்பிடிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் போதிய அளவு தண்ணீர் பருகுமாறும் வெள்ளை அல்லது வெளிர் நிறத்திலான இலகுவான ஆடைகளை அணிந்து நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துருக்கி வான்வழிகளில் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் ஏவிய 2வது ஏவுகணையை தாங்கிய அளித்துள்ளதாக நேட்டோ பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
இதன் மூலம் ஈரான் மீண்டும் துருக்கி மீது தாக்குதல் நடத்தியது உறுதியாகியுள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதலால் துருக்கியின் அதானா பகுதியில் உள்ள தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது. மேலும் அத்தியாவசிய பணிகளில் இல்லாத ஊழியர்கள் வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது. மார்ச் 9, 2026 அன்று பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக அவசர நிலை அல்லாத அமெரிக்க அரசு ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க அரசு ஊழியர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அனாதரவின் துணை தூதரகத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். தென்கிழக்கு துருக்கியில் உள்ள அமெரிக்கர்கள் இப்போது வெளியேறுமாறு வலுவாக ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என பதிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேற்று தொலைபேசியில் பேசிக்கொண்டு ஈரான் தொடர்பான நிலைமைகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை பற்றி விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை புட்டினின் உதவியாளரான யூரி உஷாகோவ் வெளியிட்டுள்ளார். சுமார் 1 மணி நேரம் நீண்ட இந்த உரையாடல் இந்த ஆண்டில் இரு தலைவர்களுக்கு இடையே நடந்த முதல் தொலைபேசி பேச்சு என கூறப்படுகின்றது. இதன்போது ஈரான் தொடர்பான மோதலை அரசியல் மற்றும் தூதரக வழிகளில் விரைவாக தீர்க்க வேண்டும் என புட்டின் கருத்துக்களை முன்வைத்ததாக உசாகோவ் தெரிவித்திருந்தார். இதன்படி ட்ரம்ப் ஈரான் தொடர்பான நிலைமைகள் குறித்து தனது நிலைப்பாட்டை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக வெளியான தகவல்களின்படி ஈரானுக்கு அமெரிக்க படைகள், கப்பல்கள் மற்றும் விமானங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நகர்வு பற்றிய புலனாய்வு தகவல்களை ரஷ்யா வழங்கி வருகின்றது என்று அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இந்த தொலைபேசி உரையாடலில் பேசப்பட்டதா என்பது குறித்து உசாகோவ் இந்த தகவலையும் வெளியிடவில்லை. மின் உற்பத்தி செலவை குறைத்து மின் கட்டணங்களை படிப்படியாக குறைப்பதே மறுசீரமைப்பின் ஒரு நோக்கமாகும் என இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான செயலணியின் பிரதானி புபுது நிரோஷன் தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் 2153 ஊழியர்கள் இதுவரை விருப்ப ஓய்வு திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளனர். சபை கலைக்கப்பட்டாலும் அவரும் வேலையிழக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து சலுகைகளும் வசதிகளும் தொடர்ந்தும் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நுகர்வோர் இனி மின்சார சபைக்கு பதிலாக எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரி லங்கா பிரைவேட் நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இருப்பினும் அவசர அழைப்பு இலக்கங்கள் மற்றும் கட்டணங்கள் செலுத்தும் முறைகளில் எந்தவித மாற்றமும் இருக்காது. 6 புதிய நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் வினைத்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மின் உற்பத்தி செலவை குறைப்பதே இதன் பிரதான இலக்காகும். மேலும் மின் உற்பத்தி செலவை குறைத்து மின் கட்டணங்களை படிப்படியாக குறைப்பதே இந்த மறுசீரமைப்பின் ஒரு நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சில மின் நிலையங்களுடன் இந்த அதிக விலைக்கு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதால் கட்டண குறைப்பு நடவடிக்கைகளை படிப்படியாகவே முன்னெடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை. திரைசேரிக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களிடமே பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது மின்சார சபையின் சேவையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மின்சார சபை துறையை வினைத்திறனாக்குவதற்கு கட்டமைப்பில் மாத்திரமே மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நேற்று தெரிவித்திருந்தார். ஊர்காவற்துறை நைனாதீவு பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் காயங்களுடன் உயிரிழந்துள்ளதாக ஊர்காவற்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் நாவலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முரண்பாடு காரணமாக மற்றொரு நபர் கத்தியால் குத்தி இவரை கொலை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஊர்காவற்துறை போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொட்டக்கலை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் தொழுகை இடம்பெற்றும் போது வால்முனையில் ஒருவரை துரத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஓட்டுமடம் சந்தியில் இருந்து வட்டுக்கோட்டை செல்கின்ற வழியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றைய தினம் இந்த தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாளேந்திய நபர் ஒருவர் இன்னொரு இளைஞரை துரத்தி கொண்டு சென்ற வேளை குறித்த இளைஞன் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலால் ஏறி தப்பி சென்றுள்ளார். இதன்போது வாளுடன் வந்த சந்தேக நபர் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் மடைக்க பிடிக்கப்பட்டு வாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது வாளினை கொண்டு வந்த குறித்த சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.